வணக்கம். நான் ராதா, திருச்சியில் இருக்கேன். மளிகை சாருடைய லைம்லைட் கோச்சிங் சென்டரில் ஆன்லைன் மூலமாக டப்பிங் பயிற்சி முடிச்சிருக்கேன். இப்போது முடித்து எனக்கு வித்தின் 15 days ஒரு ஆஃபர் வந்தது. ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட், மும்பை ப்ராஜெக்ட். அதுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு வந்தேன். நேற்று ஃபுல்லாக ரெக்கார்டிங் இருந்தது. பேமெண்ட்டும் எனக்கு முடிச்ச உடனே கொடுத்துட்டாங்க. நான் நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஒரு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டாக நம்ம மாறிட்டோம் சாரோட கைடன்ஸில் அப்படின்னு ஒரு சந்தோஷம். இந்தாடியோ சும்மா சொல்கிறேன்னு நினைக்காத, கண்டந்துடமா வெட்டுவேன், ஞாபகம் வச்சுக்க. வேடிக்கை பார்க்குற விளக்கெண்ணைகளா நீங்கள் தாண்டா இதுக்கெல்லாம் சாட்சி. ப்ரொஃபஷனல் இப்போ நான் ரெக்கார்டிங் முடிச்சேன் இல்லையா, அதை சொல்லுவாங்க இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் அசைன்மெண்ட்டா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை ரொம்ப அப்படியே பழகின மாதிரியே இருக்கே, நீங்கள் அடிக்கடி ரொம்ப நாளாக இதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பண்ணீங்களே, எப்படி அது அப்படின்னு கேட்டாங்க. ஆர்கடை கோஸ்ட் மளிகை சார், லைவ் லைட் கோச்சிங், அவ்வளோதான், சிம்பிளாக அவ்வளோதான் ஆன்சர் பண்ண முடியும் நம்மளால். நான் அதுதான் சொன்னேன். ஓகே சார். அப்போ அவங்க ஓகே 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 அப்படின்னு தே ஆல்சோ ஃபெல்ட் ஹாப்பி. நம்மளை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, நம்ம அதில் கரெக்டாக நம்ம பண்ணும்போது பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னு அவங்களே ஆச்சரியப்பட்டு சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அந்த கிரெடிட் எல்லாமே லைவ் லைட் கோச்சிங் அண்ட் மளிகை சார், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அதனால இது ஃபைனல் ரெக்கார்டிங் எங்களுக்கு நடந்தது ஜான்வரியில் சார் ஃபைனல் ரெக்கார்டிங் முடிச்சு. அப்போ லிப்சிங்கிங் சொல்லிக் கொடுப்பாரு. வலசரவாக்கத்தில் ஒரு ஸ்டூடியோவில் எங்களுக்கு நடந்தது. ஸோ லிப்சிங்கிங்னா என்னங்கிறது நேர ஸ்டூடியோவில் போய் நம்ம கற்றுப்போம். அது முடிஞ்சு அப்புறம் எங்களுக்கு வாய்ஸ் சாம்பிள்ஸ் ரெக்கார்டிங் எடுத்தாங்க. அது ஒரு வித்தின் 5 days எங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு எப்படி இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிது அப்படின்னா, இந்த சாம்பிள்ஸ்லாம் ரெக்கார்டிங் ஸ்டூடியோஸில் சார் சொன்ன கைடன்ஸ் படி அனுப்பிச்சு விட்டேன். ஸோ அங்கேருந்து ஒரு சான்ஸ் தான் இந்த மும்பை ப்ராஜெக்ட் ஸ்கூல் ப்ராஜெக்ட் வந்தது. ஸோ இதில் நம்ம எங்கேயும் போய் யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டியதே கிடையாது. முடித்த பிறகு என்ன அவங்களுக்குலாம் பயப்பட வேண்டியதில்லை. சார் இருக்காரு நமக்கு. நம்ம வாய்ஸ் சாம்பிளை வச்சே நமக்கு இவ்வளோ ஒரு சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது அப்படிங்கும்பொழுது இதில் வேறு என்ன இருக்குது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. சந்தோஷமாக இருக்குது. ஓஹோ, நம்ம பர்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டோம் அப்படின்ற சந்தோஷம் எனக்கு ரொம்ப நிஜமாக ஃபுல்ஃபில்லிங்காக இருக்குது. ஆத்ம திருப்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எனக்கு கிடச்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் மளிகை சார் அண்ட் லைம் லைட் கோச்சிங். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் வேல்யூபிள் கைடன்ஸ் அண்ட் கண்டினியூவிங் சப்போர்ட். எல்லாரும் வரணும், நிறைய பேர் வரணும். என்ன மாதிரி இருக்கிறவங்க 40 வயசாச்சு, 50 வயசாச்சு, 60 வயசாச்சு, இனிமேல் என்ன அப்படின்னு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நினைக்கவே வேண்டியதில்லை. வாங்க, சந்தோஷமாக வாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க, சூப்பராக மேலே வரலாம், நம்மளும் சாதிக்கலாம். எனக்கு வயசு 60 ஆயிடுச்சு. ஸோ இந்த வயசுக்கு மேலே வாய்ஸ் ஓவரோ டப்பிங்கோ எப்படி நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்விகள் வரலாம். இதில் என்ன ஒரு பியூட்டினா, மணிகை சார் சொல்லுவார், வாய்ஸ் வாய்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓ புருஷன் ஒன்று ஆஸ்பத்திரியாக கூட்டிட்டு அலைஞ்சதை விட சிவன் தாண்டி ஒன்று அக்கான்னு கும்பிட்ற ஆஸ்பத்திரியாக கூட்டிகிட்டு போய் அலைஞ்சு வந்திருக்கா. அந்த புள்ள இல்லாத குறை உனக்கு வரக்கூடாதுன்னு நேரங்காலம் பார்க்காம மழை வெயிலுன்னு மதிக்காத உன் வீட்லேயே கிடப்பானேடி. 2 வயசு குழந்தையிலிருந்து 75 வயசு பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த ஃபீல்டில் சாதிக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தெம்பு கொடுத்து, உற்சாகம் கொடுத்து, நம்ம மௌல்டு பண்ணி அழகாக வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டாக மாற்றிட்டாரு. இதில் இப்போ என்னென்னா, இந்த ப்ராஜெக்டாக மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய ஃபாரின் ப்ராஜெக்ட்ஸ் எல்லா பைப்லைனில் இருக்குது, வரப்போகுது. ஸோ அதில் எல்லாம் கூட நம்ம சாதிக்க முடியும். நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது வேர்ல்டு வைடு எல்லாருக்கும் பொதுவானது. இந்த டப்பிங் ஃபீல்டுங்கிறது ஆஃப்லைனில் கற்றுக்கணுங்கிறது கிடையாது. இந்தியாவில் இருக்கணுமா இல்லை துபாயில் இருக்குமா எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி இதுக்கு குளோபல் லெவல்லையே எதுவுமே தடை கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். எங்கள் லைம் லைட் கோச்சிங் சென்டர்லேயே கத்தார்லேருந்து, துபாயிலேருந்து, சைனாலேருந்துலாம் இந்த வாய்ஸ் ஓவர் ஆர்ஜே, விஜே, நியூஸ் ரீடர் அதுக்கு எல்லாருக்குமே ட்ரைனிங் இருக்குது. சார் சூப்பராக சொல்லி கொடுப்பாரு. அவர்கிட்ட என்ன நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன்னா, இது நாட் ஓன்லி வாய்ஸ் ஓவர் ஆர் டப்பிங், பட் என்ன அவருக்கு தெரியாத ஒரு டாப்பிக்கோ விஷயங்களோ எதுவுமே கிடையாதுன்னு ஷியோராக சொல்லலாம். எங்களுக்கு கிளாஸ் நடக்கும், அப்போது 7 to 8 நடக்கும்பொழுது நிறைய பொது விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாரு.
இது என்னங்கிற நம்ம இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டோம். ஸோ இதெல்லாம் இருக்கா, இப்படிலாம் இருக்கா அப்படின்ற அளவுக்கு வந்து சாரோட நாலேஜ், மல்டி லெவல் பர்சனாலிட்டி சார், மல்டி லெவல் டேலண்டட் பர்சனாலிட்டி, சான்ஸே இல்லை. அவரோட கைடன்ஸில் நமக்கு என்னங்க குறைச்சல் என்ன இருக்குது பயப்படுறதுக்கு? நம்ம தைரியமாக முன்னேறிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதில் வந்து சந்தேகப்படுறதுக்கோ தயக்கத்துக்கோ இடமே கிடையாது. அதுக்கு நானே சாட்சி. நானே வந்து 60 வயசுக்கு அப்புறம் தமிழ் உச்சரிப்பெல்லாம் சார்கிட்ட கற்றுக்கிட்டு கிளாசிக்கல் ஸ்லாங்லாம் பேசி ரொம்ப வந்து அது மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் தான், எப்படி ஆன்லைனில் முதல்ல டப்பிங் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்லாம் எனக்கும் டவுட் இருந்தது. ஆனால் வந்து உள்ளே போனதுக்கு பிறகு தெரிஞ்சுது நம்ம வந்து எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது சார் சொல்லும்போது அதை ஆன் த ஸ்பாட் நம்ம கரெக்ஷன் சொல்லுவார். அதை நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கிட்டோன்னா போதும், அதுவே போதும். அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம ஒன்றும் பெருசாக முயற்சி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 90 days கோர்ஸ் முடிச்சிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் வந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் உண்டு, அதே மாதிரி தமிழில் நல்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு, பேசுவேன். ஸோ எனக்கு என்னென்னா நம்ம வந்து டப்பிங் ஃபீல்டில் ஏதாவது சாதிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஷன் இருந்தது. சார்கிட்ட நான் பேசும்போது, சார் எனக்கு வந்து 60 வயசாக போகுது, இந்த வயசுக்கு மேலாம் இதெல்லாம் கற்றுக்கிட்டு என்னால் ஏதாவது சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். சார் சொன்னார், இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் வயசுங்கிறது ஒரு தடை கிடையாது. கண்டிப்பாக வந்து பேஷன் இருக்கிறவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, தமிழ் உச்சரிப்பு நல்லா இருக்கிறவங்க எல்லாம் வந்து இதில் சாதிக்க வயசே கிடையாது அப்படின்னு சொல்லி என்னுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணார் சார். ஜாயின் பண்ணிட்டேன். நான் உடனே அன்றைக்கி ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு வந்து என்னடான்னா, இது எப்படி இது போகும் நமக்கு தெரியலையே. இந்த ஆன்லைன் சொல்கிறாங்க, டப்பிங்லாம் வந்து நம்ம பார்த்த வரைக்கும் சினிமாவில் பேசுகிறது பார்த்துருக்கோம், இதெல்லாம் எப்படி ஆன்லைனில் கொண்டு வர போகிறாரோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. சரி, ஜாயின் பண்ணி உள்ளே போய் பார்த்தா சீனியர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நான் ரொம்ப மிரட்ட போயிட்டேன். ஐயோ, இன்னும் இப்படி எல்லாம் ஒருத்தர் கலக்கிறாங்களே, நம்மளால முடியுமா அப்படின்னு அப்போவும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு. சார் சொன்னது என்னன்னாக்கா, பயம், தயக்கம், கூச்சம் எல்லாத்தையும் அதுலேருந்து வெளியில் வரத்துக்காக நம்ம ஒருத்தனால ஒரு ரெஸ்ட்ரிக்டடாக இருந்திருப்போம். நம்ம வந்து இப்படி தான் அப்படி தான் அப்படின்ட்டு நம்ம திறமை நமக்கே தெரியாது. ஆக்சுவலி அதுதான் உண்மை. உள்ளே நம்ம நுழைஞ்சதுக்கப்புறம் தான், ஓஹோ இது இவ்வளோ பெரிய விஷயமா, இதை நம்ம கற்றுக்கிட்ட நம்ம இதை ஜெயிக்க முடியுங்கிற ஒரு உற்சாகம், உத்வேகம் வந்தது எனக்கு. அப்போது ஃபஸ்ட்டு 3 days அப்புறம் தமிழ் உச்சரிப்பு கிளாஸ் இருந்தது. அடுத்த ஒரு 7 daysக்கு சார் வந்து அதெல்லாம் அப்சர்வ் பண்ண சொன்னார். கண்டிப்பாக அது வந்து லா, ழா, ரா, நா, ழா இதுக்கெல்லாம் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாரு. அதை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது முடிஞ்சதுக்கப்புறம் கிளாசிக்கல்னு ஒரு ஸ்லாங் அப்படின்னு ஒன்று இருந்தது. அதை பார்க்கும்போது, ஓஹோ என்னடா அது செந்தமிழில் பேசணுமா அப்படின்னு ஏன்னா ஆனால் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் என்ஜாய் பண்ணேன். பர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளேருந்து வந்தது. ஓகே நம்மளுக்கும் வந்து ஏதோ வருது போல் அப்படின்னு நினச்சேன். எல்லாமே வந்து சாரோட கைடன்ஸ் அற்புதமாக இருந்ததுங்க. எண்களை உச்சரிக்கிறதுலேயே நம்ம நிறைய தப்பு பண்ணியிருக்கோம் இவ்வளோ வருஷம்னு நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ வருஷம் ஆச்சு, ஆனால் எண்களை எப்படி உச்சரிக்கிறோங்கிறது எப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ என்னுடைய அந்த நாலேஜுக்கு சாருக்கு தான் கிரெடிட் போகும். அதே மாதிரி தமிழ் உச்சரிப்புக்கு எங்கே எப்படி நம்ம நிறுத்தி உச்சரிக்கணும், எந்த இடத்துல எப்படி வந்து மாடுலேஷன் கொடுக்கணும், எல்லாம் பர்ஃபெக்டாக சார் சொல்லி கொடுத்துருவாரு. நம்ம தப்பு பண்ணும்போது அங்கேயே நிறுத்தி கரெக்ஷன் சொல்லி அதை நம்ம கரெக்ஷன் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு அடுத்தது போக விடுவார். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து இது புது அனுபவமாக இருந்தது. சரி, இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் 60 வயசுக்கு அப்புறம் உட்காந்து வாய்ஸ் மாடுலேஷனோட ப்ரெசென்ட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணி, ஸோ இது நிஜமாகவே வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்டுங்க. அது யார் என்ன சொன்னாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ என்ஜாய்ட் எவ்ரி மினிட் ஆஃப் தட் கோச்சிங். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. சார் தேங்க்யூ ஸோ மச் சுமதி சார். அதுக்கப்புறம் கிளாசிக்கல் முடித்த பிறகு கலாக்கியம், அதுவும் வந்து செமையாக இருந்ததுங்க. கிளாஸ் நடத்துகிறதே ஒவ்வொரு நாளும் இப்போடா 7 மணி ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருப்போமே தவிர ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எக்ஸைட்டிங்காக இருக்கும். அது வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட், நல்லா இருந்துக்கும். அது வந்து உள்ளே வந்து பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த கிளாஸில் அந்த செஷனில் ஆர்ஜே, விஜே, நியூஸ் ரைடர் எல்லாமே இருப்பாங்க. நமக்கு எல்லா ஃபீல்டுமே வந்து இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிரும். ஷியோராக அது வந்து சொல்லலாம். இப்போ நமக்கு டப்பிங்க்கு மட்டுமே போனாலும் சார் வந்து டாக்குமெண்ட்ரிக்கும் சொல்லிக் கொடுக்குறாரு, ஸ்டோரி டெல்லிங்கும் சொல்லிக் கொடுக்குறாரு, வித்தவுட் எனி அடிஷ்னல் ஃபீஸ். அது பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதனால் இது வந்து ப்ரொஃபஷனலாக இருக்குது. நான் வந்து ரெக்கார்டிங் முடிச்சே இல்லையா, அதை சொன்னாங்க, இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் அசைன்மெண்ட்டா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை ரொம்ப வந்து அப்படியே பழகிற மாதிரியே இருக்கே, நீங்கள் அடிக்கடி ரொம்ப நாளாக வந்து இதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பண்ணீங்களே, எப்படி அது அப்படின்னு கேட்டாங்க.
ஆர்கடை கோஸ்ட் மளிகை சார், லைம் லைட் கோச்சிங், அவ்வளோதான், சிம்பிளாக அவ்வளோதான் ஆன்சர் பண்ண முடியும் நம்மளால். நான் அதுதான் சொன்னேன். ஓகே சார். அப்போ அவங்க வந்து ஓகே 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 அப்படின்னு வந்து தே ஆல்சோ ஃபெல்ட் ஹாப்பி. நம்மளை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, நம்ம அதில் கரெக்டாக நம்ம பண்ணும்போது பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம்னு அவங்களே ஆச்சரியப்பட்டு சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அந்த கிரெடிட் எல்லாமே லைம் லைட் கோச்சிங் அண்ட் மளிகை சார். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் வேல்யூபிள் கைடன்ஸ் அண்ட் கண்டினியூவிங் சப்போர்ட். எல்லோரும் வரணும், நிறைய பேர் வரணும். என்ன மாதிரி இருக்கிறவங்க 40 வயசாச்சு, 50 வயசாச்சு, 60 வயசாச்சு, இன்னும் என்ன அப்படின்னு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நினைக்கவே வேண்டியதில்லை. வாங்க, சந்தோஷமாக வாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள், சூப்பராக வந்து மேலே வரலாம், நம்மளை சாதிக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.